இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லை, சாமி ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி. எது வேணாலும் நிஜமா நடக்கும். ஓகே, வாங்க உள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் ஆர்ச்சுக்குள்ள வந்துட்டோம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குல்ல இந்த நேச்சர்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். இதில் வந்து கருப்பு தொட்டில் எடுப்பாங்க, அப்புறம் மாவிளக்கு எடுப்பாங்க, தீச்சட்டி எடுப்பாங்க. நிறைய வேண்டுதல் தான் இங்கே வைப்பாங்க. நிறைய வேண்டுதல் வச்சு இந்த அம்மா வந்து காப்பாற்றுவாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி வேண்டுதல் தான் இருந்துச்சுன்னா இந்த கோயிலை கன்ஃபார்ம் விசிட் பண்ணி பாருங்க. இங்கே எங்கே இருக்குன்னா இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கு. இப்போ நம்ம கோயிலுக்குள்ள வந்தாச்சு. ரொம்ப வெயிலா இருக்கு, ஆனா கூட்டமே இல்லை. ஏன்னா வந்து திங்கக்கிழமை நாளில வந்து தான் இருக்கும். இப்ப நம்ம வாங்க உள்ள போலாம். இங்க பாருங்க, அது தூண்கள்ல எவ்வளவு டெக்ஸ்சரஸான இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஓல்டான கோயில். இன்னும் வந்து எவ்வளவு புதுசா இருக்கு பாருங்க, எவ்வளவு ஷாப்ஸ் இருக்கு. இப்ப நம்ம போன இது ரொம்ப பழமையான கோயில். 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. ஆனா எவ்வளவு புதுசா இருக்கு பாருங்களேன். இப்ப பாருங்க ஷாப்ஸ்ல நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம வந்து அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு கோயிலுக்குள்ள என்டர் ஆகலாம். இங்க வந்து நிறைய பூட்டெல்லாம் இருக்கு. எதுக்குன்னா வீடு கட்டணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு சில பேர்லாம் இங்க பூட்டு போட்டு போவாங்க. நீங்களும் வந்து வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து இந்த கோயில்ல பூட்டு போடலாம், கன்ஃபார்ம் நிறைவேறும். அது மட்டும் இல்லை, இங்க பாருங்க நான் கிளவுடு கொஞ்சம் தான் இருக்கு நான் சொன்ன மாதிரியே. அது மட்டும் இல்லை, கோயிலுக்குள்ள வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் பக்கத்துல எதெல்லாம் வீடியோ எடுக்க முடியுமோ அதெல்லாம் காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த சாமி கிட்ட இருந்து தீர்த்த வர இடம். அப்புறம் வந்து நான் சொன்ன மாவிளக்கு ஏற்றுவாங்க. இங்கதான் அது பாருங்க, ஒரு பாட்டிக்கு ஏற்றிட்டு இருக்காங்க. வந்து ரொம்ப வேண்டில் வச்சவங்களுக்குலாம் வந்து எடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, நான் வந்து பார்த்துட்டே இருந்தோம் என்ன இது சிஎம் சாரோட பேனர் என்னமோ இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து வெளியே போகிறோம். வெளியே இங்கே பார்த்தீங்களா வெளியே எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு டெக்ஸ்சர்ஸ்லாம் இருக்கு பாருங்க. கலர்ஸ்லாம் எப்படி அடிச்சிருந்தாங்க திருப்பி. இங்கே பாருங்க, இப்போ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வெளியே உட்காரும் போது. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பப்பி வந்து ஒரு பப்பி வந்து எங்களுக்கு பின்னாடியே வந்துச்சு. ஏன்னா நான் பிஸ்கெட் கொடுத்தனால பின்னாடியே வந்துச்சு. எங்களுக்கு திருப்பி கொடுப்போம். அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு டைம் டேபிள் வச்சிருந்தாங்க. என்னென்ன கிழமைக்கு என்னென்ன பிரசாதெல்லாம் கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.